ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். காலத்தால் அழியாத போதனைகள், நல்லொழுக்கம், நேர்மை ஆகியவற்றை உலகிற்கு அளித்த தலைசிறந்த தமிழ் புலவரை நினைவுகூரும் வகையில் திருவள்ளுவர் தினத்தை நாம் கொண்டாடுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவேகம் நிறைந்த கவிஞர் மற்றும் தத்துவ ஞானியான திருவள்ளுவரின் திருக்குறள் மரபு மற்றும் மனித வாழ்வில் தெய்வீகத்தை தூண்டுவதோடு மட்டுமல்லாமல் பாரத கலாச்சார ஞானத்தின் சான்றாகவும் நமக்கு வழிகாட்டும் ஒலியாகவும் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் சேர்த்து வைத்திருக்கும் பொக்கிஷமான திருக்குறளை அதன் பொருள் அறிந்து கடைபிடிக்கும்படி வழிகாட்டுவோம் என்றும், வள்ளுவனின் புகழ் தழைத்தோங்க சான்றாவோம் என்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகாலயா சென்ற குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா விமான நிலையத்தில் வரவேற்பு அளித்தார். அம்மாநிலத்தில் உள்ள மஃப்லாங்கில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றினார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு. 2030ஆம் ஆண்டுக்குள் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை 50% குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களையும் வழிபாட்டுத் தலங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மதுரை மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முத்ரா கடன் திட்ட பயனாளிகள் பேசும்போது, என் பேர் விஜயலட்சுமி. நான் பழங்கானத்தில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொன்மேனி பிரான்ச்சில் கஸ்டமராக இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 நான் பேங்க்கில் லோன் வாங்கி வீட்டில் ஜவுளி வியாபாரம் பண்ணேன். சின்னதாக பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு போது பேங்க்கில் போய் நான் கேட்கும்போது என்னோட வரவு செலவு கரெக்டாக இருக்கிறதுனால திரும்ப உனக்கு 50,000 கொடுக்குறோம்னு சொல்லி 50,000 கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் டெவலப் பண்ணேன். இப்போ 1,00,000 வாங்கி முத்ரா லோனில் நான் பயன்பெற்றிருக்கேன். இப்போ 1,00,000 வாங்கி வாடகைக்கு கடையை வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வெளியில் நம்ம வாங்குறத விட நம்ம பேங்க்குக்கு மத்திய அரசோட ஒத்துழைப்பு மக்களுக்கு இருக்கிறது ரொம்ப, எங்களை மாதிரி எல்லா மக்களும் பயன்பெறதுக்கு இந்த வழி. நன்றி. என் பேர் முத்துக்குமார். ஆரப்பாளையத்தில் மாட்டுத்தீவன கடை வச்சுருக்கேன். இந்த பேங்க் ஆஃப் பரோடா மூலமாக நான் 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன். முத்தாள் கடனில் நான் 20 வருஷமாக பேங்க் ஆஃப் பரோடாவில் இப்போ அக்கௌண்ட் வச்சுருக்கேன். நான் கரெக்டாக கட்டியிருக்கேன். என்னால் 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் 1.5 லட்சம், அப்புறம் 2 லட்சம். நான் ரெகுலராக கட்டிக்கிட்டு இருக்கனால தான் எனக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. என்னோடய பேர் ஆறுமுகம். நான் எஸ்எஸ் கார்டில் இருக்கேன். நான் பொன்மணி பேங்க் ஆஃப் பரோடாவில் அக்கௌண்ட் 10 வருஷமாக வச்சுட்டு இருக்கேன். ஆல்ரெடி முதல்ல ஒரு 40,000 லோன் வாங்கினேன். அதை நான் கரெக்டாக கட்டினேன். அந்த வியாபாரத்துக்காக கட்டினதுனால எனக்கு திரும்ப இப்போ 25,000 கொடுத்துருக்காங்க. அந்த வியாபாரம் பிஸ்னஸ் சார். வீட்டு உபயோக பொருட்கள், டேட்ஸு இந்த மாதிரி தேவையானால வாங்கி ரீபேக் பண்ணுறேன் சார். வாங்கி கொடுத்துட்ருக்கேன். இந்த லோன் வாங்கி கரெக்டாக கட்டுறதுனால திரும்ப எனக்கு 75,000 பேங்க் ஆஃப் பரோடா மூலியமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். யாராக இருந்தாலும் லோனை வாங்கும்போது கரெக்டாக செலுத்தினோம்னா நம்ம இப்போ பேங்க்கில் எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கிக்கலான்றதை எல்லாத்துக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த முத்ரா லோனுக்கும் பேங்க் ஆஃப் பரோடா வங்கிக்கு அலுவலர் அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். என் பேர் காமாட்சி. நான் இந்த மாதிரி சாலை ஓரத்தில் பழக்கடை வச்சுருக்கேன். பரோடா பிரான்ஸில் நான் 10,000 முதல் லோன் வாங்கினேன். 2வது சிம்மில் வாங்கி நான் கொஞ்சம் இதை டெவலப் ஆக இந்த லோன் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. என் பேர் முனீஸ்வரி. நான் அனுப்பானடியிலேருந்து வர்றேன். அண்ணா நகர் பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து 10,000 லோன் பிஎஸ் மூலமாக எடுத்திருந்தேன். கடலை மிட்டாய் சேல்ஸ் பண்ணுறேன். அந்த 10,000 கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேற்கொண்டு லோன் கொடுத்தா அதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் சிறப்பாக இது பண்ணிக்கிறோம். மத்திய அரசு மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா எனப்படும் மத்திய அரசின் திட்டங்களை தாங்கிய ரதம் விருதுநகர் மாவட்டத்தில் 450 வருவாய் கிராமங்களில் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மத்திய அரசின் திட்டங்களை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் விருதுநகர் வட்டம் எலிங்கநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் தூய்மை, சுகாதாரம் குறித்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். அவர்களுக்கு உஜ்வாலா திட்டம் குறித்து ஐஓசி முகவர் நந்தகுமார் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் பாதுகாப்பான முறையில் சிலிண்டரை பயன்படுத்துவது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. வங்கிகளைப் போலவே தபால் நிலையங்களிலும் சேமிப்பு கணக்கு தொடங்கலாம் என்றும்
அங்கு 8.5% வட்டி கிடைக்கும் செல்வமகள் திட்டம், விபத்து காப்பீடு, ஆயுள் காப்பீடு போன்ற திட்டங்களும் உள்ளதை சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டது. வங்கிகளின் மூலம் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பேங்க் ஆஃப் பரோடா விருதுநகர் கிளை மேலாளர் துரைமுருகன் தெளிவாக எடுத்துரைத்ததோடு, பயனாளி சுபாஷ் என்பவருக்கு முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் ரூபாய் 5 லட்சத்திற்கான ஆணையை வழங்கினார். ஆயில் மில் தொழிலாளியாக இருந்து தற்போது முதலாளியாக மாற உள்ள பயனாளி சுபாஷ் நம்மிடம் தெரிவிக்கையில், ஆயில் மில்லில் வந்து கூலி தொழிலில் வேலை பார்த்தேன். நானே சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து முத்ரா ஸ்கீம்னு ஒரு திட்டம் எனக்கு தெரிய வந்தது. பரோடா பேங்க்கு போனேன். எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஆயில் மில் ஓப்பன் பண்ணணும், நான் இதுக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்தேன், எனக்கு திருப்பி ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்கீம் போட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்குவேன் அப்படின்னு போய் கேட்டேன். நான் அதுக்கேற்றாப்புல எவ்வளோ ஜங்ஷன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி 5 lakhs கேட்டேன். 5 lakhs கேட்டதில் நேற்று போய் கேட்டதுக்கு இன்றைக்கி வந்து கையில் வந்து ஜங்ஷன் கொடுத்துட்டாங்க. இதேபோல் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் பயனாளி கபாலீஸ்வரன் தெரிவிக்கையில், வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். 3 பிள்ளைகளை வச்சு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைகளை படிக்க வேண்டியது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். மத்திய அரசாங்க திட்டத்தில் வந்து 2,70,000 ரூபா கொடுத்து வீடு கட்டி கொடுத்தாங்க. இப்போ பயனடைஞ்சு நல்ல மகிழ்ச்சி. விவசாயிகள் அதிகம் நிறைந்த இப்பகுதியில் நவீன முறையில் விவசாயம் பார்க்க விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதோடு ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு மருந்து தெளிப்பது குறித்தும் செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் மாட்டுப் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் திருவள்ளுவர். உலகத்திற்கே உணவளிக்கும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளின் சிறப்பை போட்டியிடும் வகையில் மாட்டுப்பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக மாடுகளை அலங்கரித்து கொம்புகளுக்கு புது வண்ணம் பூசி புது கயிர்கள், புது மணிகள், பூமாலைகளை அணிவித்து கற்பூரம் காட்டி வணங்குவதுடன் கரும்பு, வைக்கோல், பொங்கலை படையிலிட்டு மரியாதை செய்து சேலம் மாவட்ட கிராமங்களில் மாட்டுப் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த கொண்டாட்டத்தில் விவசாயிகளுடன் ஏராளமான இளைஞர்களும் கலந்து கொண்டனர். தங்கள் வீட்டின் உறுப்பினர் போல கருதி கால்நடைகளை வளர்ப்பதால் மாட்டுப் பொங்கல் விழா சிறப்பாக அமைந்துள்ளதாக கூறுகிறார் திருமதி இளவரசி. நம்ம தமிழர்களோட பண்பாட்டை கடைப்பிடிக்கிற வகையில் இன்றைக்கான மாட்டுப் பொங்கலை நாங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். மாடுகளும் எங்களோட குடும்பத்தில் ஒன்றா நினச்சி நாங்கள் அதை வளர்த்துறோம். அதுக்கு அலங்காரம் பண்ணி கோலமிட்டு பூஜைலாம் இட்டு குடும்பத்தோடு ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். உலகத்திற்கு உணவு வழங்கும் உன்னத பணி செய்யும் விவசாயிகளின் பணியில் விடுமுறை என்பதே கிடையாது. குறிப்பாக கறவை மாடு வைத்திருக்கும் விவசாயிகள் தங்களின் அன்றாட வாழ்வில் கறவை மாடு பராமரிப்பிற்கென குறைந்தபட்சம் 5 மணி நேரமாவது செலவிட வேண்டியுள்ளது. மேலும் திருமணம் மற்றும் பொங்கல் கொண்டாட்ட நாட்களில் கூட கறவை மாடு வைத்திருக்கும் விவசாயிகள் விடுமுறையை நினைத்து கூட பார்க்க முடியாது. அன்றைய தினமும் வழக்கம் போல பால் கறப்பதில் தொடங்கி பராமரிப்பு பணிகள் வரை எதையும் விடாமல் தொடர வேண்டிய கட்டாயம் உள்ளது. தங்களது குழந்தைகளை வளர்ப்பதைப் போல கால்நடைகளை வளர்ப்பதால் இந்த பணி தங்களுக்கு நிறைவளிப்பதாக கூறுகிறார் விவசாயி கார்த்தி. நாங்கள் இந்த மாடு பராமரிப்பு மிக முக்கியமானது. அதை நாங்கள் குழந்தைகளை பார்ப்பதைப் போல அதை அவர்களையும் நாங்கள் தினசரி கவனித்து தான் ஆகணும். அதற்கு நேரத்தில் தண்ணி வைத்து அதற்கு உண்டான தீவனங்களை கொடுத்து மேய்ச்சலை கொண்டு சென்று அதுக்கு குறிய நேரத்தில் அது பாலை கறந்து அதுக்கான வேலையை நாங்கள் செய்தே ஆக வேண்டும். அதை குறையாக நாங்கள் பார்க்க முடியாது, வேலையாக பார்க்க முடியாது. அது எங்களுடைய குடும்பத்திலே பாரம்பரியமாக செய்து வரத ஒரு கடமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்ற கால்நடைகளை நாங்கள் தெய்வமாக மதித்து அதற்கான வாழ்விலே அதுவும் ஒரு அங்கமாக இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகில் விடுமுறையே இல்லாத பணி விவசாயம் மட்டும்தான். விவசாயிகளுக்கு உற்ற துணையாக விளங்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெற்று வரும் இந்த மாட்டுப்பொங்கல் விழா இது ஒரு கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாகவே உள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.